நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எக்ஸிட் போல்ஸ் வந்து இது வரைக்கும் 24 hours ஆகுது. கடந்த காலங்களில் அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவர் ரியாக்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ரியாக்ட் பண்ணால் இட்ஸ் குட், ரியாக்ட் பண்ணால் அது ஒரு நல்ல விஷயம். ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் அது ஏதோ அவங்க பயப்படுறாங்கன்றதை தான் காட்டும். உங்களை ஆதரிக்கிற ஒப்பீனியன் போல்ஸே உங்களுக்கு ஒன்றும் பெரிய நம்பர்ஸை கொடுக்கலங்க. மார்டினா பெரரை வச்சு பார்த்தீங்கன்னா 10% இன்பிட்வீன் எடுத்தீங்கன்னா 135 தான். 135 கூட்டணிக்கு சார். தனியாக உங்களுக்கு வருமா வராது. எல்லாரும் ஏதோ பண்ணுறானுங்க, ஏதோ தப்பு நடக்குது மட்டும் தெரியும். இவ்வளோ தூரம் வேரியேஷன் வரக்கூடாது. இந்த தேர்தல் மட்டும் எல்லா கட்சிகளையும் சைலண்ட் பண்ணி பயம். ஏன்னா விஜய் ஃபேக்டர் இருக்காங்க. 10 பேரை பார்த்தா 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்றான். ஆனால் எக்ஸிட் போலில் வந்து அவங்க 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு எக்ஸிட் போலில் தவிர மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு 8லேருந்து 10 சீட்டு, 3லேருந்து 5 சீட்டுன்னும் போது மக்கள் வந்து எக்ஸிட் போல்ஸ் பார்த்தீங்கன்னா அசாமில் கணிக்க முடியுது, இங்கே கணிக்க முடியுது, கேரளாவில். ஏன் இங்கே கணிக்க முடியல தமிழ்நாட்டில்? லட்சணத்தில் போய் தேர்தல் முடிவுகள் வரும்னு எனக்கு தெரியல. கிடைக்கும் காரணம் விஜய், அது வந்து சந்தேகம். அதிகம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது அதிமுகவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வழியில கிரியேட் ஆக போறீங்க. பொதுவாக ஒரு பிம்பம், அது பிம்பம் தான். அது விஜய் நிறைய ஸ்கோர் பண்ணார்னா அது அட்வான்டேஜ் டிஎம்கே, விஜய் கம்மியாக ஸ்கோர் பண்ணார்னா அது அட்வான்டேஜ் ஏடிஎம்கேன்றது ஒரு பரவலான புரிதல். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியலாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம். கொடைக்கானலுக்கு 4 நாட்கள் சுற்றுலா சென்ற முதலமைச்சரும் மதுரையிலிருந்து விமானம் மூலியமா சென்னை திரும்புகிறார். ஒருவேளை முதலமைச்சர்கிட்ட இன்னைக்கு ஏதாவது வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸிட் போலுக்கு அப்புறம் எல்லா தலைவர்களும் பேசுவது உண்டு. வழக்கமா எல்லா தலைவர்களும் ஒன்று கருத்து கணிப்பு பொய்ன்னு சொல்லலாம், இல்லை கருத்து கணிப்புல ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லலாம், இல்லை இது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் ரிசல்ட்டை நோக்கி தான் நாங்கள் நகல்றோம், அப்போ நாங்கள் இந்த கருத்து கணிப்பை பொய்யாக்கி 200+ ஜெயிப்போம் அப்படிங்கிற கருத்துக்கள் பெரிதாக எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம். முதல்வர் சொல்வாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் தான் இருக்குது. கரெக்ட். இப்போ இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ரியாக்ட் பண்ணலை. இது வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் வந்து இது வரைக்கும் 24 hours ஆகுது. கடந்த காலங்களில் அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவர் ரியாக்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ரியாக்ட் பண்ணால் இட்ஸ் குட், ரியாக்ட் பண்ணால் அது ஒரு நல்ல விஷயம். ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் அது ஏதோ அவங்க பயப்படுறாங்கன்றதை தான் காட்டும். ஏன்னா உங்களை ஆதரிக்கிற ஒப்பீனியன் போல்ஸே உங்களுக்கு ஒன்றும் பெரிய நம்பர்ஸை கொடுக்கலங்க. 125லேருந்து 145 மார்ஜின் ஆஃப் எரரை வச்சு பார்த்தீங்கன்னா 10% இன்பிட்வீன் எடுத்தீங்கன்னா 135 135 கூட்டணிக்கு சார். தனியாக உங்களுக்கு வருமா வராதா? இந்த கொஸ்டின் எழுது உங்களுக்கு வந்து. எனவே அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ரியாக்ட் பண்ணாலும் பண்ணாட்டி 4 நாளில் ரிசல்ட் வரப்போகுது. அப்போ உண்மை தெரிய போகுது உங்களுக்கு. ஏடிஎம்கேவுடைய நம்பர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல 128 to 144 ஒரு பக்கம், 114 to 134 ஒரு பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே சாதகமாக வந்த இடத்துல நம்பர் பெரும்பான்மை இங்கே கீழே போய் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அங்கே ஏடிஎம்கே கொடுக்கப்பட்ட இடத்துல அங்கேயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. அதுதான் நான் சொல்றேன். எல்லாரும் ஏதோ பண்றானுங்க, ஏதோ தப்பு நடக்குது மட்டும் தெரியும். இவ்வளோ தூரம் வேரியேஷன் வரக்கூடாதுங்க. கல்கட்டா, அசாம்லேயும் கேரளாலையும் தெளிவாக துல்லியமாக பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கூட யூனியன் டெரிட்டரி விட்டுங்க. இது ரெண்டும் ரொம்ப க்ரூஷியல் ஸ்டேட்ஸ். அசாம் அண்ட் இந்த 2 ஸ்டேட்லையுமே காங்கிரஸ் தோக்குது அப்படின்னும் பொழுது இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங் டு டெவலப் பண்டர். யோசிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் பிடிச்சதை பேசுகிறாங்க, நான் உட்பட. அதனால் இதில் இன்னும் பெருசாக ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த எக்ஸிட் போல்ஸ் ஏற்கனவே குழம்பி கிடந்த சராசரி தமிழ் வாக்காளனை, தமிழ்நாட்டில் வசிப்பவனை மேலும் குழப்பிவிட்டிருக்கிறது. அவ்வளோதான். இது வரைக்கும் நடந்த தேர்தலுடைய கருத்து கணிப்புகளோ முடிவுகளோ பெரிய அளவில் அரசியல் தலைவர்களாக அப்செட் பண்ண மாதிரி பெரிய அளவில் அப்செட் ஆகலை அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு கட்சி துணிவோடு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, எங்களால் ஆட்சி அமைக்க முடியும், நாங்கள் இன்னமும் அந்த ஹோப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர்தல் மட்டும் எல்லா கட்சிகளையும் சைலண்ட் பண்ணிடும். பயம். ஏன்னா விஜய் ஃபேக்டர் அது காரணம். 10 பேரை பார்த்தா 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்றான். இந்த அனுபவம் எல்லா பத்திரிகையாளர்களும் இருக்குது, எல்லா மனிதர்களுக்குமே இருக்குது, எந்த துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும். தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்கள் அல்ல, கிராமப்புறங்களையும் இதுதான் ஃபினாமினா. ஆனால் எக்ஸிட் போலில் அவங்க 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு எக்ஸிட் போலில் தவிர மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு 8லேருந்து 10 சீட்டு, 3லேருந்து 5 சீட்டுன்னும் போது மக்கள்
அழற்சிக்கு உட்படுகிறார்கள். இது என்னமோ நடக்குது, இது ஏமாத்துறானுங்கன்ற ஒரு அழற்சிக்கு உட்படுகிறார்கள். என்ன நடக்குதுன்றது நமக்கு புரியலங்க. ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. பொட்டியை திறந்தாதான் நமக்கு உண்மை விளங்கும். ஆம் ஆத்மி டெல்லியில வர்றப்ப கூட காங்கிரஸ், பிஜேபி, ஆம் ஆத்மின்னு வரும்பொழுது கூட, ஆம் ஆத்மிக்கான நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ஹையாவே குடுத்திருந்தாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அளவு கூட வந்து கொண்டு போனது டெல்லியில நடந்துச்சு. ஆனா தமிழ்நாடு தேர்தல்ல மட்டும் இவரோட ஃபேக்டர் இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிற காமிச்ச ஊடகங்கள் எதுவுமே வந்து அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிற நம்பர் கேம்ல அவரை ஒரு 50+ கூட கொண்டு போய் நிப்பாட்டல. சேம் ஆந்திராவுடைய ரிசல்ட் மோடே அப்படியே இங்க ரிப்பீட் ஆகுற மாதிரியே இருக்கு. இல்ல ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டோட ஒப்பிடவே முடியாது. அதுவும் தமிழ்நாடு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்டேட், எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங்கான ஸ்டேட். இந்த எக்ஸிட் போல்ஸ் பார்த்தீங்கன்னா அசாமில் கணிக்க முடியுது, இங்கே கணிக்க முடியுது கேரளாவில். ஏன் இங்கே கணிக்க முடியல தமிழ்நாட்டில்? 3 டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் எப்படி போகும்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே 3 டிஃப்ரெண்ட் பாதையில் போகுது. அப்போ என்னமோ நடக்குது. இது என்ன லட்சணத்தில் போய் தேர்தல் முடிவுகள் வருமோ நமக்கு தெரியல. அத்தனைக்கும் காரணம் விஜய், அதில் எந்த சந்தேகம் வேணும். ஆனா, இந்த ஒரு ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகி டிஎம்கேக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து 145, 125ங்கிற போறப்ப, அப்ப அதிகம் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டது அதிமுகவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வெளியில கிரியேட் ஆக தொடங்கினது. பொதுவா ஒரு பிம்பம் அது. அது பிம்பம் தான் அது. ஏடிஆர்டி விஜய் நிறைய ஸ்கோர் பண்ணாருன்னா அது அட்வான்டேஜ் டிஎம்கே, விஜய் கம்மியாக ஸ்கோர் பண்ணாருன்னா அது அட்வான்டேஜ் ஏடிஎம்கேன்றது ஒரு பரவலான புரிதல். அந்த புரிதல் படி பார்த்தீங்கன்னா திமுக தான் அது அட்வான்டேஜ். ஏன்னு கேட்டால் விஜய் உடைக்கிற ஓட்டெலாம் திமுக அப்படின்னு ஒரு கற்பிதம், அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் திமுக ஓட்டு ஒன்றும் கல்லில் வடித்த செதுக்கின ஓட்டு கிடையாது. அதாவது என்னைக்கா மாறாது, எந்த காலத்துலேயும் அது மாறாதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது குழப்பம்தான். எதுவும் இந்த எக்ஸிட் போல்ஸை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது உசிதமானது. ஏன்னா 4 நாள் கஷ்டப்பட்டு வாயை மூடிக்கின்னு இருந்தா திங்கட்கிழமை 12 மணிக்கு கிளியர் ஆகிட போகுது. எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் ஏற்றுக்க போகிறோம், யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும். புதுசாக என்ன இருக்குது? இதோட முடிய போதான் நான் தமிழ்நாடு அரசு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற ஒரு நிகழ்வு தான் அது. என்டிடிவி, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக்கோ வந்து தமிழ்நாட்டில் கிரவுண்ட் லெவலில் இறங்கி பெரிய அளவில் வந்துட்டு செய்திகள் வந்து வெளியிட்டதில் காட்டிலும் இந்தியா டுடே வந்து தமிழ்நாட்டோட அனைத்து பகுதிகளுக்கான செய்தியும் வந்துட்டு தங்களோட டிவியில் வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ டிஜிட்டல் ஊடகங்களை போய் நம்ம எடுத்து இந்தியா டுடே பார்த்தாலும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இன்டர்வியூஸும் அதில் பப்ளிஷ் ஆகிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க கிரவுண்டில் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல பதிவாயிருக்கு. இந்தியா டுடே பெரிய அளவில் கிரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த சேனல் மூலிமா வெளியில் வந்ததில் தெரியுது. அங்கே போன இடம்லாம் நாம் சொல்கிற மாதிரியே நம்ம சுற்றி பற்றி எங்கே கேட்டாலுமே வந்து விஜய்க்கு போட்டாங்களா, விஜய்க்கு போட்டாங்க அப்படிங்கிற அளவில் வச்சு தான் எடுத்திருக்காங்கிறது எப்படி பார்க்குறீங்க சார்? சொல்லி வச்சு செஞ்சாங்கன்னு நான் பார்க்கலங்க. ஏன்னா நமக்கு எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். நான் வந்து முந்தா நாள் வரையும் விஜய் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க கூட நேற்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு என்ன ஜி நிலைமை டஃப் போலேன்றாங்க பக்கா திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் கூட. இது கிரவுண்டில் ஒலிக்காத நமக்கு தெரியலங்க. இன்னொன்று, விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க லவுடராக இருக்காங்க, மற்றவங்க சொல்லலை. அதுதான் வித்தியாசம். அதனால் விஜய் ஒன்றும் அப்படியே புரட்டி போட்டுருவாருன்னு நினைக்காதீங்கன்ற வியூவும் இருக்குது. இப்போ திமுக அண்ணா திமுக போடுறவங்க சாதாரணமாக சொல்கிறது இல்லை. பிறகு விஜய்க்கு போட்டவங்க லவுடாக சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு பெருமையாக நினச்சி அவங்க பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறதால தான் உங்களுக்கு திருமண பக்கம்லாம் அது அப்படி இருக்குது அப்படின்றாங்க. அப்படி சுருக்கமாக அதை சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அனுபவம் என்பது நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லை, கிராமப்புறங்களில். நீங்கள் 10 பேரை கேட்டிங்கன்னா 8 பேர் ஓட்டு போட்டுன்றோம். இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்குது, ஃபார் எவ்ரிபடி. அண்ட் அவங்களோட ரெஜிஸ்டர்டு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து 1,80,00,000 பேர் இருக்காங்கன்றாங்க விஜயோட கட்சியில். அது வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர்டு ப்ராசஸ். அந்த சாஃப்ட்வேரில் டூப்ளிகேட் பண்ண முடியாது. நேமு, இது ஓட்டர் ஐடியான ஆதார் போடணும். நீங்கள் ஒரே ஆள் 2 ஓட்டில் 2 தடவைலாம் பதிவு பண்ண முடியாது. தெளிவாக இருக்குது. இப்போ 1.8 crore ஓட்ஸ்னால் அதில் ஒரு ரஃப்லி அரௌண்டு 70% அது ஓட்டு போட்டிருப்பாங்க. அதில் அவங்க அதுவே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேலே வருது. ப்ளஸ் இந்த முறை விமனோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களும் ஆல் ஏஜஸ், 18 வயசு பொண்ணுலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட், இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே, எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே இருக்குது. ஆரம்ப காலங்களில் விஜய் ஒன்றுமே இல்லை சைபர்னு பேசுறவங்க கூட வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இல்லை ஏதோ நடக்குதுன்றதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பட் இதை தாண்டி எதுவும் இதில் சொல்ல முடியல. அதனால் அவர் ஆட்சிக்கு வந்துடுவார், ஒரு 100 சீட்டு வாங்குவார் அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப கடினமானதாக தான் இருக்கிறது. எஸ்டாப்ளிஷ்டு 2 பிளேயர்ஸை கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஒருத்தரால் தூக்கி எறிய முடியுமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். விஜய் அனைத்து வேட்பாளர்களையுமே வந்துட்டு வர சொல்லி 17C படிவத்தோடு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இங்கே வரணும். ஆனால் வேட்பாளருக்கு மட்டும்தான் அலௌடு, இன்றைக்கான கூட்டம் வந்து நடைபெறும்
அப்படிங்கிற விஜய் ரொம்ப தெளிவாக நேற்றே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணார். எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இன்றும் வந்து டிவிகே வந்து ஃபுல் ஹோப்போட நாங்கள் ஆட்சி அமைப்போம்ங்கிறத வந்து ரொம்ப தெள்ள தெளிவாகவே எல்லா இடங்களையும் பேசிட்டு வராங்க. திமுக, அதிமுக எந்த இடங்களையும் பேச மறுக்கிற விஷயங்களை டிவிகேனுடைய அனைத்தரப்பு நிர்வாகிகளும் பேசுறாங்க, விஜயும் பேசுறாரு. அதான் இப்போ ஆண்ட கட்சி அதிமுக 55 ஆண்டுகால வரலாறுல 32 ஆண்டு 30 ஆண்டுகள் மேலே பதவியில் இருந்தது. திமுக 76 வருடத்தில் 26 27 வருடங்கள் பவரில் இருக்குது. அவங்க பேசாததை பிறந்து 2 ஆண்டுகளே ஆன தாவேகா பேசுது. காசா பணமா பேசிட்டு ஜனநாயக நாடு தானேங்க. ஸ்பீச் இஸ் ஃப்ரீ. பேச்சுரிமை இருக்குல்ல. நான் வரேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? அது மிதமிஞ்சிய நம்பிக்கையா, கனவா, அல்லது யதார்த்தமான்றது மக்கள் முடிவு செய்வாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக குவைட்டாக இருக்காங்க. விஜய் ஏன் சத்தம் போட்டு விஜய் கட்சி பேசுது? இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வினோத், விஜய் கட்சிக்காரங்க சத்தம் போட்டு பேசுறது விஷயம் இல்லை. நாங்கள் மந்திரி சபை அமைப்போம், மந்திரிங்க பேர் வரைக்கும் போடுறது அது அல்ல. ஆழ்ந்த துயிலில் இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எக்ஸிட் போல்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ரியாக்டே பண்ணலை. அது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அமைச்சரவை பட்டியல் கூட ரெடியாகி வெளிவருகிறது. எல்லாருக்குமே மாடஸ்டாளருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு யாரு? விஜய் கட்சியிலையா? விஜய் கட்சியில பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து இது சமுதாயம் ஓவர் ஸ்பீச் தான் எனக்கு தோணுது. நாளைக்கு ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா இப்போ இது பேசுறதுலாம் இது வந்து ட்ரால் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்குது. பட் அவங்க சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஈக்குவலாக அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க இது என்ஜாய், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து பொழுது போல் இன்னும் 4 நாள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. வெயில் கூடமா அதிகமாக இருக்குது. சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த அளவுல கடந்து போயிடணும் அப்படிங்கிறது தான். கடந்து போகணும்னு நினச்சா கடந்து போங்க. உங்களை யாரும் வந்து கம்பல் பண்ணல சோஷியல் மீடியாவில் உட்காந்து இந்த கூத்தெல்லாம் பாருங்கன்னு. பார்க்க நினச்சா பாருங்க, இல்லைன்னா அமைதியாக போங்க, அவ்வளோதான். அது கரெக்டாக ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்து போக்குவரத்துறை அமைச்சர் இவர், இந்த அமைச்சர் இல்லை, இவரு, இதெல்லாம் சட்டத்துறை கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா சுவாரஸ்யமா இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. இது கிடையாது அரசியல். இது சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க எவ்வளவும் பண்றீங்க, பண்ற மட்டும் பண்ணுங்க. விஜய் வந்தா இவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னா நமக்கே ஒரு அசம்ஷன் இருக்குங்கிறப்ப அவங்க அனைவருக்குமே அந்த பட்டியல இடம் இது இருக்கிறது டைம் அப்படிங்கிறப்ப. பாஸுங்க. இது இந்த வெயில் வேற அதிகமா இருக்குது. லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்குது. ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இது மாறி போச்சு. திங்கக்கிழமை வரைக்கும் தான். திங்கக்கிழமைக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. எப்படி போனாலும் ரிசல்ட் அன்லஸ் இழுபறி வந்தாலே தவிர ஏதாவது ஒரு பக்கம் டிசைசிவாக போயிடுச்சுன்னா திங்கக்கிழமை நைட்டோட முடிச்சுக்க போகிறாங்க எல்லாரும். அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நான் அவன் வேலையை பார்க்க போகிறான். ஒருவேளை ரிசல்ட் குளறுபடி ஆகி இழுபறியில் வருதுன்னா அப்போ ஓடும். ஆட்சியை கழிச்சு டிஸ்மிஸ் பண்ணுற வரைக்கும் ஓடும். ஓடிக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுத்ததில்லை. அவர்கள் திஸ் சைடு ஆர் தட் சைடு தெளிவாக கொடுத்துருவாங்க. அதனால் நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கோட 4 நாள் இருக்குது. இன்னும் இதை பற்றி யார்கிட்டும் பேசாதீங்க. மனநலம் கருதி யாருக்கிட்டையும் பேச மனநலம் கருதி யார் ஜெயிப்பான்ற கேள்வி. இப்போ நம்ம எல்லாம் வெளியில் போனோம்னா தெரிஞ்சவங்க தெரியாமல் எல்லாரும் நம்மளை கேட்குற ஒரே கேள்வினா சார் யார் ஜெயிப்பா ஜெயிப்பா அப்படிங்கிற கேள்வி தான். இந்த கேள்வி காதை கிழியுது. அதனால் ஒரு 4 நாள் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக அதெல்லாம் மூடிட்டு, வெயில் அதிகமாக இருக்குது. சோஷியல் மீடியா யூடியூப்பில் நல்ல படங்கள் இருக்குது, அதை பாருங்கள், இல்லை புத்தகங்களை படிங்க. இந்த கருமத்தை பேசாமல் இருங்க. மனநலம் பாதிக்கப்படுவது சற்று தள்ளி வைக்கப்படலாம். ஆனால் ஒன்றுங்க, ஒரு வேளை ரிசல்ட் இழுபறியாக வந்ததுன்னா அதுக்கு பிறகு வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்படுவதற்கு எல்லாருக்கும், மற்றவங்களுக்கும் இல்லையோ பத்திரிகையாளர்களுக்கு பாதிக்கப்படுவதற்கு நிச்சயமாகும் அப்படிங்கிறது தான். பாதி லூஸாக இருக்கும், ஃபுல் லூஸ் ஆகிடுவோம். கால் லூஸாக இருக்கும், அரை லூஸ் ஆகிடுவோம். நல்லா இருக்கும், கண்டிப்பாக மினிமம் கால் லூஸாவது ஆகிடும். ஆமாம், பார்ப்போம். திங்கக்கிழமை தெரிஞ்சிட போகுது எல்லாமே. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்பட பல்வேறு கேள்விக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.